இட்ஸ் அ வார்ம் சன்னி சண்டே. இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது வெயில். காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா வெயிலில் நின்றுட்டு தான் அடுத்த வேலை பார்த்தேன். குளிர் காலத்தில் வெயில் மசாஜ் மாதிரி இருக்குது. திரும்பி இருக்குது இந்த ராக்கெட் அப்படி நல்லா ப்ளசண்ட்டாக. இந்த குளிர் காலத்தில் வெயில் வந்து ஸ்பெஷல். இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை அண்ட் எக்ஸ், சாரி முட்டை அண்ட் பிரெட் பட்டர். ஆனால் எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை அண்ட் சட்னி. இந்த வின்டரில் நல்ல பட்டாணி கிடைக்கும், ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கி வச்சுருக்கு. ஒன்று இன்றைக்கி அரைச்ச சட்னி, இது நேற்று அரைச்ச சட்னி. ஆனால் எனக்கு இந்த சட்னி தான் பிடிக்கும். ஸோ இதில் தான் நான் சாப்பிட போகிறேன். வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாயெல்லாம் வச்சு அரைச்ச சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் வெயில் பாருங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரின்ஸ். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா? குளிச்சிட்டியா? ஆஹா, இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. இந்த பையன் காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தேன். ஏன்னா கஷ்டப்பட்டு தூங்கி எந்திரிச்சிருக்கா. அது எவ்வளோ பெரிய வேலை என்னோடது. பிரெட் தின்ட்டாவா தோசைனா? நோ, ஃப்ரெஞ்ச் டோஸ்டா? நோ, NO நோ. இன்னைக்கு பால் வரல, நாளைக்கும் வராது. 2 நாள் அவங்க லீவில் இருக்காங்க. ஸோ பால் அதில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு நிறைய பால் தேவைப்படும். ஓ மை காட், என்னோட ஹலோ, வெல்கம் பேக், வணக்கம், ஹாப்பி சண்டே. ஸோ என்னோட கேமராமேன் இன்னைக்கு அவைலபிளாக இருக்காங்க. மறந்தே போயிட்டேன். பக்கத்துலேயே நின்றுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சரி ஓகே, என்னோட பிரேக்ஃபாஸ்ட். என்னோட கேமராமேனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கான். இந்த கையில கேமரா பிடிக்காம பிளாக் பண்ற சுகமே தனி சுகம். பட் எனக்கு கேமரா பிடிச்சிட்டு பிளாக் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு பழகிருச்சு. அந்த கேமரா பிடிக்காம பிளாக் பண்றது வந்து ரொம்ப கம்மி. பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில கேமரா பிடிச்சிட்டு பேசுறது. சரி ஓகே, இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து ஈவினிங்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. என் ஹஸ்பண்ட் இப்போ லஞ்சுக்கு வெளியில கிளம்புறாங்க. நேற்று நைட்டுக்கு வந்து நாங்கள் டின்னர் பார்பெக்யூ நேஷன்ல இருந்து ஃபுல் வெஜ் பிளாட்டர் ஆர்டர் பண்ணிட்டோம். வெஜ் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதோட கொஞ்சம் கிரேவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ கீ ரைஸ் வச்சேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. கீ ரைஸும் ஒயிட் ரைஸும் வச்ச வேலை முடிஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் தோசை ஊற்றி வச்சிருக்காங்க. பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நிம்மதியாக பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம். இது என்னடா? ஓ, நேற்றோட வெஜ்ஜா? வெஜ் கறி, மிக்ஸ்டு வெஜ். ஸோ பாவ் பாஜி மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம் போல. அருமையான தோசை என் ஹஸ்பண்ட் ஊற்றி வச்சிருக்காங்க. நல்லா He is the one here pushing me and annoying me. He pushed me first. Who's recording? No one. Me. Other exam prepared? Kind of. Kind of. I still have the whole day today. Shut up. Unta. Even are you coming for the birthday? Birthday na. Na kodo exam undamma. ஸோ விஹான் வந்து டீ போட்டுட்டு இருக்கான். அத்தரோட கிரில் சாண்ட்விச் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் செய். ஸோ விஹான் எது பண்ணுறானோ சேம் டு சேம் அழகாக. ஐயோ மேலே ஒட்டிக்குச்சு. அது ரெடிமா? ரெடி. வெயிட். ஓ உண்டு. இன்னும் பட்டர் போடல போல இவன். I put it down. மேலேயோ கொஞ்சம் பூசி இருக்கணும். ஜென்டில். ரொம்ப காஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட். மேலே கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கணும். மேலே பாருங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. சாண்ட்விச் ரெடி. வெஜிடபிள் கிரில்டு வெஜிடபிள் சாண்ட்விச். Should I first பாருங்க ஃபில்லிங் பார். Should I first toast it and then do it? நேற்று பண்ண ரவா சேமியா கிச்சடி வேற இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இது வேணால் சூடு பண்ணி வைக்கிற. மதியானம் வேணும்னா கொஞ்சம் எடுத்துப்போம்.
ஆஹா, green சட்னி. என்ன கிரியேட்டிவிட்டி பாருங்க. How is it, baby? பெட்டுக்கலேதா? நான் இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட போகிறேன். நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து 999 போல் ஒரு பாக்ஸில் 3 ஸ்டார்டரா, 3 ஸ்டார்டரோ 4 ஸ்டார்டரோ கொடுத்தாங்க. ஒரு 3-4 வெஜ் கிரேவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 டெசர்ட்ஸ், ப்ரௌனி, குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா 6 பீஸோ 9 பீஸோ குட்டி குட்டி குலாப் ஜாமுன் தான். அதுக்கப்புறம் வந்து மூங் தால் ஹல்வா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பன்னீர் ஸ்டார்டர், ஒரு கபாபு, வெஜ் டிக்கா மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க, கிரில்டு பைனாப்பிள், அப்புறம் கிரில்டு கார்ன் கொடுத்துருந்தாங்க. வேறு என்ன கொடுத்துருந்தாங்க? பன்னீர் டிக்கா அது சொல்லியாச்சு. ஸோ இத்தனை ஸ்டார்டர்ஸில் இவ்வளோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 கிரேவி கொடுத்துருந்தாங்க. தால் மக்னி மிக்ஸ்டு வெஜ், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஒரு பிளேன் பிரியாணி ஓப்பன் செய் பிளேன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, வெஜிடபிள் பிரியாணி. கூட வந்து ஒரு சால்னா வேறு. சால்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் ஒரு 3 தந்தூரி ரோட்டி, குலாப் ஜாமுன். வாவ், இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்க, வெந்தயம் ஸ்ப்ரவுட்ஸ் எவ்வளோ நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஜிஞ்சர் சாய் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜிஞ்சர் போடாமல் விஹான் போட்டு கொடுத்தா, எனக்கு வந்து இஞ்சி டீ பிடிக்கும். டடாயிங். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். இப்போ தான் வந்திருக்கு. க்யூட்டாக பாருங்க, மண்ணுது. இது என்கிட்ட இப்போ எப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பர் வந்து இது வச்சுருக்கேன், க்ரஷர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இந்த பசங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே டேபிள்லையும் வைக்கிறதுக்கு. இப்போ என்கிட்ட வந்து இது இருக்குது, க்ரஷ் பண்ணி போடுறது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் கிடைக்கும். அதே மாதிரி உப்புக்கு வந்து இந்த க்ரஷர் வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் இதில் தூளாகவே நம்ம டேபிள் சால்ட்டு கொஞ்சம் தூள் பெப்பர் போட்டு வச்சுக்கலாம். சரி, சும்மா இப்படி வச்சு பார்ப்போம் எப்படி லுக்கு. அழகாக இருக்குது கலர். ஸோ இது வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு தான் இந்த ஃபில் பண்ணும். சியர்ஸ். இது வந்து வெல்லம் டீ. அப்புறம் எனக்கு வந்து பிரெட் பட்டர் ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த லஞ்ச் முடிஞ்சிருச்சு. இது வந்து டோஸ்ட் பண்ணாமல் பிரெட், ஓகேவா? ரா பிரெட்டு அப்படியே பச்சை பட்டர் போட்டு டீயோட. இது வந்து மில்க் பிரெட், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். आज भी काम कर रहे हो क्या पवन? नहीं मैम, थोड़ा वर्कर काम कर रहा है तो थोड़ा मोड़ा काम करना पड़ेगा. हाय आंटी. से थोड़ा बात करना था, वो मथुरा के बारे में पूछने के लिए. இன்னைக்கு லாண்ட்ரி டே. தலகாணி, உரை, பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஷீட்ஸ்க்கே மேட்சாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது 2. ஸோ இது இப்போ புதுசு விஹான் யூஸ் பண்ணிட்டோம். இது வாஷ் பண்ணிடலாம். அண்ட் என்னோடய பெட்ரூமுக்கு வந்து இது போட போகிறேன். ஸோ இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மல்டி கலரில் 2-3 பீசஸ், 2-3 கலர் வாங்கி வச்சுருக்கேன், செட் ஆஃப் 2ன்னு. ஸோ இதுதான் இப்போ மாற்றி போட போகிறேன். சுப்பி, ஹே, யாரோ வந்திருக்காங்க. இதுவும் வாஷ் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சோஃபாவோட ஃபேப்ரிக் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்து இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அந்த கட்டைக்கும் இந்த ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சருக்கும் கலருக்கும் என்ன அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டெனன்ஸ். அதனால் இது மேலே
இந்த இது போட்டே ஆகணும், கவர் போட்டே ஆகணும். இந்த சோஃபா ஓகே, இதுக்கு தேவையில்லை கவர். நல்லா வெயில் காயுது. తీసుకో ఏదన్నా. நோ, இப்போ புது பில்லோ கவர் வேணுமா சருக்கு? ஓஹோ, ஸோ இவங்களோட துணி வந்து அவங்களே மடித்து வைக்கணும். இந்தா க்ளீன்గా పెట్టుకోపో. எனக்கு என்ன சொல்கிறான் புரியல. ஓ, அந்த பெட்ஷீட் வேணுமா? పిల్లో కవర్ என்ன పిల్లో కవర్ அது? దట్ మరూన్ కలర్ పిల్లో కవరా? విండోస్ ఓపెన్ చెయ్యి. நைட்டுக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த காற்றுல நல்லா இரும்புறான். எதனால இரும்புறான்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நைட்டுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறான். காலையில் ஓப்பன் பண்ணிட்டு உட்காடுறான்னா உட்காடுறதில்ல. சரி, இது சூடு. இது வந்து நான் சிங்கிள் பெட்ஷீட் வாங்கணும், ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரெண்டு இதுக்கும் இது வந்து சிங்கிள் பெட்ஷீட், சிங்கிள் காட் கிடையாது. இது வந்து ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் பெருசாகவே செய்ய வச்சுது இந்த காட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரே தாராளமாக தூங்கலாம். ஆனால் இது வந்து குயின் சைஸ் தான், சின்ன குயின் சைஸு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ பெட்ஷீட் வாங்கினோன்னா குயின் சைஸ் பெட்ஷீட் தான் வாங்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற பெட்ஷீட்டே துவைச்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து வேறு ஒன்று வாங்கணும். ஸோ இது வந்து சிங்கிள் வாங்கியிருந்தேன் நான். இது பாருங்கள், ஆனால் இதுக்கு பத்துமான்னு தெரியாது. இது சிங்கிள் பெட்ஷீட்டு, இதுக்கு பத்தாது பாருங்கள். ஏன்னா இந்த மேட்ரஸே இவ்வளோ தடியாக இருக்குது. ஸோ இது சைடில் எப்படி டக்கினே பண்ண முடியாது, பத்தாது. எந்த பக்கம் இழுத்தா பாருங்கள், இது இவ்வளோ தான் வருது. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒன்று வாங்கி வச்சேன். கெஸ்ட்டு யாருன்னா வராங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சிங்கிள் பெட்ஷீட் போத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி. சரி, இதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா ஆகாது. ஸோ அதே துவைச்சி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வேறு ஏதாவது டபுள் பெட்ஷீட்டு மடித்து போட்டு விடுவோம். ஸோ என்கிட்ட வந்து சிங்கிள் மேட்ரஸஸ் இருக்குது. இப்போ கெஸ்ட்டு யாருன்னா வராங்க, சிங்கிள் பெட்டு போட்டு படுக்க வைக்கணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி 2 சிங்கிள் பெட்ஷீட்ஸ் இருக்கும். கர்டன்ஸ்மா. ஓ ஆமாம். ஓகே 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 ஃபைன். அண்ட் ரேகா வந்து அவங்க வீட்டில் கெஸ்ட் வராங்க போல். ஆமாம். ஸோ ரேகா இஸ் ஆல்சோ டவுட்ஃபுல், காயத்ரி இஸ் ஆல்சோ டவுட்ஃபுல். ஆமாம். யா ஓகே. ஹவு இஸ் யுவர் ஹெல்த் நவ்? அதே குறிப்பாக ஒரு ஜீரா புலாவ் தாராளமாக நீ ஸோ பாருங்கள், நல்லா பொலன்னு வடித்த ரைஸ் இது. ஸோ நல்லா பொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தாராளமாக ஜீரா. டோன்ட் ஷேக் டூ மச். Not shaking at all. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கூட போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை. பட் நான் ஜஸ்ட்டு ஜீரா ஃப்ளேவரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே போட்டுட்ருக்கேன், ஏன்னா பசங்களுக்கு பசி. கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். ஜீரா புலாவ் ரெடி. இதில் முந்திரி வேணும்னா கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தான் நம்ம லஞ்சு, சண்டே லெஃப்ட் ஓவர் லஞ்ச். ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஜீரா புலாவ். இது இல்லாமல் ஒயிட் ரைஸும் இருக்குது. இது தால் மக்னி. இது எல்லாமே பேப்பர் கண்டெய்னர்ஸில் கொடுத்ததுனால சேஃபு. ஸோ வேறு கண்டெய்னரில் நான் மாற்றி வைக்கல. பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் நான் மாற்றி வச்சுருப்பேன். இதுலேயே ரீஹீட் கூட பண்ணிக்கலாம் மைக்ரோவேவில் வச்சு. வெஜ் தம் பிரியாணி இருக்குது. பன்னீர் மக்னியோ பன்னீர் பட்டர் பன்னீரோ ஏதோ ஒரு பன்னீர் டிஷ் இருக்குது. இது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ஆந்திரா பச்சடி. இது ஒயிட் ரைஸோட அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா காரமாக புளிப்பாக. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணது சோலை, இதுவும் இருக்குது. அப்புறம் தயிர், இதுவும் வீட்டில் செஞ்ச தயிர். பாருங்கள், மணி 2 ஆயிடுச்சு. 4 மணிக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, சின்ன குழந்தை பர்த்டே. ஆனால் மாம் அண்ட் கிட்ஸ் 2 பேருமே இன்வைட்டட். ஸோ நமக்கு என்ன ஜஸ்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். கேட்சிங் அப், நல்லா உட்காந்து கதை அடித்தோமா, ஒரு டைம் பாஸ் பண்ணோமா. ஆனால் நோ கிஃப்ட்ஸ்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, கிஃப்ட்ஸே இல்லை. ஆனால் காலி கையில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி, நல்ல ஒரு யூஸ்ஃபுல் கிஃப்ட் இது. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி பேம்பு ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அமேசானில் பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு பேம்பூ பாஸ்கெட். இது வந்து பர்ஸ் மாதிரி பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் ஒரு பிக்னிக் இதுக்கு இல்லைனா ஸ்டோரேஜ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தை இல்லையா, ஸோ இதில் வந்து வச்சு திங்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா மல்டி யூஸ் இது. ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி கூட இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன் இதுக்குள்ளே வச்சு கொடுக்குறதுக்கு. அந்த பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ்ன்னு அவ்வளோ பிடிக்கும், அவங்க வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு இது பெட்டர். ஸோ இது வந்து அசார்ட்டட் ஃப்ளேவர்ஸில் மைக்ரோவேவ் பாப்கார்ன். இதில் பாருங்கள் எவ்வளோ சீஸ் எவ்வளோ இருக்குது. இதில் 1 2 3 4 நேச்சுரல் பட்டர் சீஸ் கேரமல், அப்புறம் பார்பக்யூ, அப்புறம் ஸோ இவ்வளோ 5-6 ஃப்ளேவர்ஸ் இருக்குது போல் இதில். பாருங்கள் 5 ஃப்ளேவர்ஸ் மைக்ரோவேவ் பாப்கார்ன். பாருங்கள் நல்ல ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் பாப்கார்னிங். ஸோ நான் வந்து அத்தரவை இப்படியே போய் கொடுத்துட்டு சொன்னேன், நான் கிஃப்ட் ராப் எல்லாம் பண்ணலை. இதுவே நல்லா இருக்குது நீட்டாக. ಈಗ ಹಾಯ್ ಮಾಡಿ. ಭಾಗ್ಯ வந்து கேமரா ஆஃபாக இருந்துச்சு. ஹாய் இப்போ ಆನ್ பண்ணியிருக்கான். ಹಾಯ್ ಹೇಳಿ. ಏನು ಊಟ, ಏನು ಸ್ಪೆಷಲ್ ಸಂಡೇ ಊಟ? ಚಿಕನ್ ಊಟ. ಓಹೋ வெரி குட். டெய்லி அந்த கார்பேஜ் வருவாங்க, இன்னைக்கு வரவே இல்லை. இன்னைக்கு பார்த்து எனக்கு நிறைய இருந்துச்சு. சரி அதான் பாக்யாவை சொன்ன கொஞ்சம் எடுத்துருன்னு. తెలుగు తెలుగు మాట్లాడి. ఓకే థ్యాంక్ యూ బాయ్ 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 సీ యూ. நான் வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன் நைட்டுக்கு. 7 மணிக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு, 7-7:30 மணிக்கு வந்துடுவேன். ஸோ இவங்களுக்கு விஹான் வர மாட்டேன், ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் இல்லைன்னா கூட வந்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் சின்ன பசங்க நான் என்ன பண்ணுவேன். ஸோ அவன் வந்து வரமாட்டான். ஸோ ஈவினிங் வந்து அப்படின்னா டின்னருக்கு வந்து தக்காளி சட்னி இப்போ செஞ்சு வச்சுட்டாக்கா நைட்டுக்கு இட்லி தோசை நான் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வேறு இருக்குது. லேட்டாக தானே சாப்பிட்டேன், சுத்தமாக பசிக்கலை. லஞ்சு நான் சாப்பிட போகிறதில்ல. இப்போ 4 மணிக்கு அங்கே வர போகணும். ஸோ இதை ஜஸ்ட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதான். ஆனால் இந்த கடாய் சோறு இருக்க இது வந்து பிரசாதம். அப்படி அமிர்தமான டேஸ்ட்டுன்னா இந்த லாஸ்ட்டில் கடாயில் ஒட்டிகிட்ருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி 2 வாய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஐயோ அப்பா 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 அப்பா. நான் நிஜமாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, இது வந்து டிவைன் பிரசாதம் டேஸ்டில் இருக்கும். 2 உருண்டை. அப்பா விஹான் வந்து ஈவினிங்க்கு உருளைக்கிழங்குல ஆலு சோக்கா செய்ய போகிறான்னா, அதனால் அவனுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு போகிறேன். சட்னியும் ரெடி. ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு. சிம்பிளாக ஒரு குர்த்தி ஜீன் போட்டுட்டு பக்கத்தில் தான் போகிறோம். இது போதும், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது மணி 4 ஆகிறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் என்னோடய புது பிஸ்னஸ் வெஞ்சர் பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். போன வ்ளாகில் நான் சொல்லியிருந்த புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதோட டீட்டெயில்ஸ் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி. என்னன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஃபுல் பூம் ரியல் எஸ்டேட்டில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸு. ஸோ ஆஸ் அ ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் இந்த ஃபீல்டில் கால் எடுத்து வைக்கலான்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு. அது எந்த ஃபீல்டுனா இருக்கட்டும், நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நமக்கு த்ரில்லிங்காக இருக்கணும், என்ஜாயபிளாக இருக்கணும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சரி, இது வந்து என்னால் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நமக்கு பிடிச்ச டைமில் பிடிச்ச நேரத்தில் நமக்கு பிடிச்ச இது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பற்றி பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயில் ஷேர் பண்ணலாம், பார்க்கலாம், பேசலாம். அது எல்லாமே இருக்குது. சரி, ஓகே, இதுதான் ஜஸ்ட் ஓகேவா. ஸோ இது வந்து ப்ராப்பராக இன்னும் வேறு ஒரு யூடியூப் சேனல் டெடிகேட்டட், இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் பேஜ், டெடிகேட்டட் சேனல், டெடிகேட்டட் இன்ஸ்டா ஹேண்டில் இதுக்குன்னு பண்ணணும்.
இதுவாக. ஸோ அது எல்லாமே இதில் நான் கிளப் பண்ண மாட்டேன். பட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இருக்கும்போது நல்லது எதுக்கு தள்ளி போடணும், இதுலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே இந்த கம்யூனிட்டி, நான் இருக்கிற சொசைட்டிலேயே 2-3 பேர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களது ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவங்களது ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெடி டு ஆக்கியூபை, ரெடி ஃபார் பொசஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பேசும்போது ரியல் எஸ்டேட்டுன்னு இருக்கும்போது நான் ஆஸ் அ ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் எல்லாமே பண்ணலாம் தான் இருக்குது. ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கட்டும், பிளாட்ஸ் இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் இருக்கட்டும், டியூப்ளேஸ் இருக்கட்டும், இல்லை 2 BHK 3 BHK லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை வில்லாஸ் இருக்கட்டும், எல்லாமே A to Z. இது வந்து ஒரு கடல், இது ஒரு கடல். நான் இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது இந்த vlogலேயே ஒரு நம்ம சேனல் இப்போ இருக்கிற கரண்ட் சேனல் பத்மா vlogsலேயே வந்து ஆஸ் அ vlogயே நான் வந்து கவர் பண்ணுறேன். ப்ராப்பராக நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணும்போது அது எல்லாமே நான் லிஸ்டிங் போடுவேன். ஓகேவா? அந்த மீன் டைமில் உங்களுக்கு பை சான்ஸ் ஏதாவது பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு மெசேஜ் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாப்பா அதை எப்படி டேக் இட் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ ஓகே, கிளம்பலாம். இவன் வந்து என்னை திட்டுறான். ஓகே, போயிட்டு வருவோம். You can send me message. வா வா. இப்போ மணி 8:45. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனு. ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவ்வளோ ரெகுலராக பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல. பார்த்தா தானே பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர்னு ஒன்றா சேர்ந்து உட்காரும் போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ டின்னர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஹெவியாக இருக்குது, இன்னும் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஸோ இது பசங்களுக்கு வேணால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாளைக்கு காலையில் வேணால் கொஞ்சம் சூடு பண்ணி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பாஸ்தா கொடுத்துடலாம். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் நெய்பரே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஹோம்மேட் ஃபுட் இது. ஸோ அவங்க சூப்பராக சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட்டி ஆர்டர் மாதிரி ஒரு சின்ன வீட்டில் கெட் டுகெதர் கேதரிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அவங்க செய்வாங்க. குட் மார்னிங். இன்னைக்கு மண்டே. ஸோ ரியல் எஸ்டேட்டுன்னு இருக்கும்போது அதை நம்ம சைலண்ட்டாக சைட் பை சைட் செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஏதாவது சர்டன் பட்ஜெட் ஃப்ரேமில் தேடுறீங்கன்னா மெசேஜ் போடுங்க, இல்லை மெயில் கூட பண்ணலாம், padmavlogs@gmail.com. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். குயிக்காக ஒரு அமேசான் ஹால் பார்த்துருவோம், அப்புறம் வீடியோவை முடிச்சிருவோம். அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவாக இருக்குது. வார்ட்ரோப் ரீஃப்ரெஷ் சேலும் லைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ரீஃப்ரெஷ் சேல் 11th வரைக்கும் மட்டும் தான் லைவாக இருக்கும். அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து அப் டு 17th of December வரைக்கும் லைவாக இருக்கும். 50 to 80%, அப் டு 80% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து இதுதான். எனக்கு வந்து வாங்கின அப்புறம் நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது, என்கிட்ட ஆல்மோஸ்ட் 90% சேம் ஒரு குர்த்தி இருக்குது. என்னன்னா அது காட்டன், சரியா? பட் போட்டால் வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே சேம் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா இருக்குது. என்னன்னா அது வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பர்ன்ட் ஆரஞ்ச், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. பட் கிட்டத்தட்ட சேம் அதே லுக்கில் இருக்கும். இது வந்து பீபா பிராண்டில் இருந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளோயியாக மெட்டீரியல். ஸோ ரொம்ப இந்தியன் லுக்கில். இது வந்து ஜீன்ஸ் மேலே போட்டாலும் அழகாக இருக்கும். பர்ன்ட் ஆரஞ்ச் கலரில் இந்த டியூனிக் ஷர்ட் குர்த்தா, லீவா ஃபேப்ரிக், ரேயான். இது 960 rupees இதோட விலை. ஆரஞ்ச் அப்புறம் ப்ரௌன் 2 ஷேட்ஸ் இருக்குது இதில். நல்லா மெஹந்தி கலரில் ஒரு குர்த்தி, அண்ட் சேம் டு சேம் ஆல்மோஸ்ட் சேம் வந்து என்கிட்ட பிங்க் கலரில் இருக்குது. ஸோ மெஹந்தின்னு சொல்லும் போது நம்ம கார்டனில் மெஹந்தியும் ஹெனா அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா மெஹந்தி க்ரீன், மஷீன் எம்ப்ராய்டர்ட் பிங்க் ஹைலைட்டர்ஸ், நல்லா க்ளோஸ்ட் நெக் போட்ட ஒரு குர்த்தி. இது பாக்கெட் இருக்கா? இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. நைஸ், சிம்பிள், ரெகுலர் வேருக்கு நல்லாயிருக்கு. பீபா விஸ்கோஸ் ரெகுலர் குர்த்தா விலை 739 rupees, 739 ரூபாய். இதில் ஆஃப் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ இதுவும் ஜாக்கி பேண்டீஸ் ஹிப்ஸ்டர். இது வந்து பேக் ஆஃப் 2ன்னு வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்றே ஒன்று, உங்களுக்கு வந்து பேண்டீஸ் பர்ஃபெக்ட் சைஸ் தெரிஞ்சால் வாங்குங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி நான் ரிட்டர்னபிள் ஐட்டம்ஸாக இருக்கும். நான் எக்ஸ்சேஞ்சபிள், நான் ரிட்டர்னபிள். பிராஸில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்ட் சைஸ் கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா வாங்கிட்டு உங்களால் ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. ஜாக்கி விமன் பேக் ஆஃப் 2 பேண்டீஸ் 418 rupees இதோட விலை. இது வந்து செட் ஆஃப் 3 ஹிப்ஸ்டர் பேண்டீஸ்.
அசார்ட்டட் கலர்ஸில் வந்துடும். பிளேன்லேயும் இருக்குது, பிரிண்ட் பிளேன் சாலிட் கலர்ஸ்லேயும் இருக்குது. பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட்டும் வாங்கிக்கலாம். இதுலேயும் கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு. டார்க் கலர்ஸில் வாங்கிக்கலாம், லைட் கலர்ஸில் வாங்கிக்கலாம். செட் ஆஃப் 2 கூட இருக்குது. ஸோ இது என்னோட ஸ்டாண்டர்ட். செட் ஆஃப் 3 வாங்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். நல்ல காட்டன் டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். ஜாக்கி விமன் காட்டன் ஹிப்ஸ்டர் ப்ரீஃப் பேக் ஆஃப் 3 558 rupees இதோட விலை. ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து காஜல் மிட் நைட் கோல் பென்சில் ரெனேலேருந்து. இதுதான் என்னோட பழ பென்சில் பாருங்கள். ஸோ இது குட்டியாக ஆகிப்போச்சு. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். 2 வாட்டி யூஸ் பண்ணுவேன், மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. இது என்னன்னா பென்சில் ஓகேவா, இது கூட ஷார்ப்னரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது 1 stroke அப்ளிகேஷன், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப். ஸோ இது வந்து பென்சில் பாருங்கள் இப்படி சீவிக்கலாம். நல்லா இருக்குது. அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். அப் டு 24 hours லாஸ்ட் பண்ணோன்னு எழுதிருக்கு. இதில் எனக்கு ஒரே ஒரு டிமெரிட்டுன்னு எனக்கு அது ஓகேவா என்னன்னா, இதில் சீவும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய வாட்டி இந்த டிப் வந்து உடஞ்சிரும். ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு வேஸ்டேஜ் ஆகிடுது. ஸோ அந்த நார்மல் ட்விஸ்டர் மாதிரி இருந்தது தான் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கொண்டு வரதான் நல்லாயிருக்கும். இதுவும் ஓகே. என்னென்னா சீவும் போது ஈஸியாக ஷார்பன் பண்ணிடலாம், அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சில டைமில் வந்து இந்த டிப்பு வந்து நமக்கு தெரியாமல் கொஞ்சம் ஜாஸ்தி டர்ன் பண்ணிட்டோன்னா டபாக்குன்னு இந்த டிப்பு போயிடுது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ரெனே மிட் நைட் கோல் பென்சில் டார்க்கஸ்ட் பிளாக் வித் விட்டமின் இ, ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில். விலை வந்து 387 ரூபாய். பட் ப்ராடக்ட் நல்லா இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுறேன், ட்ரைட் அண்ட் டெஸ்டட். அண்ட் நான் நெக்ஸ்ட் டைமும் வாங்குவேன். ஓகே, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும், ப்ராடக்ட் லிங்க்ஸ். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். ஏதாவது ரியல் எஸ்டேட் ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா போடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.